ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சூப்பராக கார்டனில் வந்து காற்று வாங்கிட்டு உட்காந்துச்சு. அப்படியே கீழே போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அப்புறம் வந்து சடனாக இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ரீசெண்டாக இந்த பின்னாடி இருக்க இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம செடியெல்லாம் மாற்றி மாற்றி வச்சோம் இல்லைங்களா? அதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பூச்செடியாக தான் வச்சுருந்தேன். அது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடம் வந்து பூச்செடிகளுக்கு வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேங்க. அதனால் அவ்வளோ அழகாக வந்து பூ பூத்துட்டு இருந்த செடி எல்லாமே வந்து அப்படியே காஞ்சு போயிடுச்சு. ஏன்னே தெரியல. இங்கே ஒரு செடியும் இந்த இடத்துல ஒரு செடியும் பூ பூக்கிற செடி வந்து இங்கே தான் இருந்தது. இங்கே இருக்கிற செடியை எடுத்து நான் மேலே வந்து வச்சேன். மேலே வச்சதுக்கே அதுக்கு அந்த இடம் வந்து செட் ஆகலைங்க. செட் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூ பூக்கிற செடி எல்லாமே வந்து பூவே பூக்காமல் ஆயிடுச்சு. நானும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுறேன், இதுக்கும் மழையெல்லாம் பேஞ்சிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே அதுக்கு வந்து அந்த இடம் வந்து செட் ஆகாமல் போச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பார்த்துட்டே இருந்தேன். நானும் சரி எப்படியாவது வந்துடும் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். வரவே இல்லைங்க செடியெல்லாம். என்ன பண்ணிட்டேன்னா, திரும்ப மறுபடியும் அது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துலயே வந்து வச்சுட்டேன். அதனால இங்கே என்ன செடி வச்சுட்டேன் அப்படின்னா, மணி பிளான்ட். நமக்கு வந்து இருக்கவே இருக்குது மணி பிளான்ட். அது வந்து எங்கே வச்சாலுமே வந்து அழகாக வந்து வந்துடும். அதனால மணி பிளான்ட் செடியை எடுத்து மேலே வந்து நான் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த புத்தர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து நிறைய ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக வந்து அதில் அப்படியே அவ்வளோ அழகாக வந்து அதில் இலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் எடுத்து புத்தரை வந்து வச்சேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இலை எல்லாமே வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது எல்லாமே வந்து செடி க்ளீன் பண்ணேன் ரீசெண்டாக. அப்போ வந்து அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். வெறும் புத்தரும் அது சைடில் வந்து ஒரு செடி போகுது, அது கூடவே வந்து அப்படியே வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து செடி நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறோம். இருந்தாலுமே வந்து அது ஒரு இடத்துல வச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுலேருந்து நம்ம செடி வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்ட்டு மாற்றும்போது அது வந்து வரமாட்டேங்குதுங்க. இன்னொன்று, நான் வந்து எந்த உரமும் பெருசாக போடுறது கிடையாது. அதனால இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. தொட்டியில் தான் நம்ம வந்து செடி வச்சு வளர்த்துறோம். அது வந்து ஆசைக்காக வளர்த்துறோம். கீழே தரையில் வச்சு வளர்த்துனா தான் எல்லா செடிக்குமே சத்து. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆசை தான், செடி மேலே ஒரு ஆசை. அதனால வந்து நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துறோம். அதுவும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்குறோம். அதனாலுமே வந்து இந்த உரமெல்லாம் பெருசாக நான் வாங்கி வைக்கிறது கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணுற உரம் வந்து ரெகுலராக அரிசி வந்து கழுவும் இல்லைங்களா தண்ணி, அந்த அரிசி தண்ணி வந்து செடி ஒரு நாளுக்கு ஒரு செடி ஊற்றுவேன், இன்னொரு நாள் இன்னொரு செடி ஊற்றுவேன். அது வந்து ரெகுலராக கொடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா, அந்த பனானாவோட அந்த பழுத்த பழம் எல்லாமே வந்து தண்ணியில் ஊற வச்சு அது வந்து ஒரு 1 வீக் கிட்ட எல்லாமே வந்து நல்லா ஒரு 10 டேஸ் பக்கம் நல்லா ஊற விட்டுருவேன். நல்லா கொலன்னு ஆயிரும். அந்த ஸ்டேஜில் அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா பூ பூக்கிற செடி எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து அழகாக பூ பூத்துரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த செடி இருக்கு, இப்போ பாருங்க இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து கலர், அழகான கலர், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி. ஆரஞ்சு அதில் வந்து உள்ள சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் வந்த மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. அதுக்கப்புறமா பிங்க்லேயே வந்து டார்க் பிங்க் மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். இந்த செடி வந்து நார்மலாக தரையில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கூட ஊற்ற வேண்டாங்க. அது வந்து அது பாட்டுக்கு வளரும். ஆனால் இது வந்து தொட்டியில் வச்சிருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தொட்டியில் வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இதுதான் வந்து நான் ஆசையாக, ஏன்னா வந்து இந்த பூ பூத்துச்சு அப்படின்னா அழகாக பூத்துட்டே இருக்கும். இந்த செடி வந்து தொட்டியில் வச்சிருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் வந்து இதையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 உரம் தான் நான் மாற்றி செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாள் வந்து எல்லா செடிக்குமே வந்து உரம் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். அது வந்து இனி நான் யூடியூப்பில் தான் வந்து பார்க்கணும், எந்த மாதிரி வந்து உரம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் தான் வந்து நான் சர்ச் பண்ணி அதை வந்து கொடுக்கணும். நான் வந்து யூடியூப் அது மாதிரி நான் செடிகளுக்கு உரம் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த செடி வந்து நான் இந்த பெஞ்ச் மேலே தான் வந்து வச்சுருந்தேன். வச்சப்போ வந்து வாடி போச்சு. திரும்ப இது எடுத்து அதோட இடத்துலையே வச்சதுனால தான் வந்து இந்த மாதிரி க்ரோத் ஆகி அழகாக வந்து திரும்ப பூ வந்து வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த பூ பார்த்த உடனே தான் எனக்கு வந்து திரும்ப ஒரு ஹாப்பி. ஏன் அப்படின்னா, இந்த கலர் வந்து அவ்வளோ அழகான கலராக இருக்குது. பூ வந்து அழகாக பூத்துட்டு இருந்தது, திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால திரும்ப அதோட இடத்துல வச்சதுனால திரும்ப பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம அங்கேயே மாற்றி வச்சிடலாம். இன்றைக்கி மதியானம்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழை பெஞ்சு ஈவினிங் வந்து ஒரு மாதிரி சில்லாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி தான் இருக்குது இப்போ கிளைமேட் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து கார்டனில் ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு. சனாசாரா வந்து கீழே போயிருக்காங்க. அவங்க வந்து கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நித்திய கல்யாணி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இது ஃபுல் ஒயிட்டு. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூ வந்து ஃபுல் பிங்க்கு.
இதுவுமே வந்து அழகாக நிறைய பூ தான் வச்சுட்டு இருந்ததுங்க. இப்போ இதோட க்ரோத்துமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு தான். நானும் மாற்றி மாற்றி அரிசி தண்ணி பனானா வாழைப்பழம்லாம் ஊற வச்சு நேற்று தான் இதுக்கு வந்து அந்த உரம் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து நேற்று சூப்பராக அந்த வாழைப்பழம் ஊற வச்சு ஒரு உரம் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்கலாம் அது வந்து எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த செடி எல்லாமே வந்து இங்கே மாற்றி வச்சிட்டேன் நான். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் இதுவுமே வந்து இங்கே மாற்றி வச்சிட்டேன். இதுவும் அப்படிதாங்க. இது வந்து கீழே வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வளருது. தொட்டில் இருக்கிறதுனால அதோட க்ரோத் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் இல்லைங்களா. இதுவுமே வந்து சூப்பராக பூ பூத்துட்டு இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் பூ பூக்காமல் இருந்தது. நான் வந்து அந்த உரம்லாம் கொடுத்துருக்கேன். நீ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆலோவேராக்கு தான் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதை தூக்கி இங்கே மாற்றி வச்சுட்டேங்க. இதெல்லாம் வந்து நானே செஞ்சது தான். இந்த ஆயில் கேன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் செஞ்சே. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இதுவும் வந்து நானே செஞ்சு வச்சது தான். மணி பிளான்ட் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. அடினியமும் வந்து சூப்பராக நல்லா பெருசாக சூப்பராக வந்து வந்திருக்கு. பூ வந்து இப்போ தான் வச்சுருந்தது. இங்கே வந்து பூ இருக்குது. இந்த நித்திய கல்யாணி செடி தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்கள் அப்படியே வந்து இதெல்லாமே வந்து அப்படியே காஞ்சிருச்சு மேலே வச்சு. அதோட இடத்துக்கு கீழே வந்து வச்ச உடனே இப்போ எல்லாமே வந்து கீழே சூப்பராக தலைய தொடங்கியிருக்குது. இனி வந்து அடுத்து கொஞ்ச நாளே வந்து பூ வச்சிரும். இது பாருங்கள் அழகாக வந்து வந்துருச்சு. அதே மாதிரி இது பாருங்கள் பெரிய செடி. இதுவுமே வந்து அப்படியே வாடிப்போச்சு. அது பக்கத்தில் வந்து வந்துட்டுருக்கு. அது நல்லா தான் வந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இந்த செடியெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்க. இதெல்லாம் சூப்பராக வரும். எங்கே வச்சாலும் நல்லா வரும். இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நான் போட்டு காட்டியிருப்பேங்க. இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நான் போட்ட இந்த கயிறு வந்து சரியில்லைங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் போடும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறில் வந்து போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கட் ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து வச்சிட்டேன். இந்த மாதிரி கீழே வச்சது வந்து சனாசாராக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க ஹைட்டுக்கு இருக்கிறதுனால எடுத்து சின்ன சின்ன தொட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதனால் நான் வந்து இதெல்லாம் கேப் விட்டு விட்டு தான் வச்சுருந்தேன். அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸாக வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்கு வந்து நல்லா சௌரியமாக போச்சு. அப்புறம் இது வந்து இப்போ தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். 3 டேஸ் ஆச்சு இதை நான் ஹேங் பண்ணி. இது வந்து ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்தது. கீழே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருக்கும்போது இது மாட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏதோ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாட் வந்து தெரிஞ்சுது அப்படின்ட்டு இதை வந்து எடுத்து திரும்ப வந்து அழகாக ஹேங் பண்ணிட்டேன். சனாசராவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுட்டேன். எல்லாத்துலேயுமே வந்து மணி பிளான்ட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செடியும் வச்சுருக்கேன். வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஹேங்கிங் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ மாட்டினது தான். ஒரு 3 டேஸ் ஆச்சுங்க. நம்மளோட புது கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்காங்க. நம்ம பழைய கிருஷ்ணர் மாதிரியே தான். நம்ம பழைய கிருஷ்ணர் ராதை இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரியே தான். அதில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இவங்க சின்னது. இந்த ஸ்டோரி வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட விலாக்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பெல் வந்து நான் இங்கே மாட்டிட்டேன். இந்த பெல் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெல் வந்து இங்கே தான் ஹேங் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த பெல்லை இங்கே நான் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி இங்கே ஹேங் பண்ணிட்டேங்க. இதுவுமே வந்து நான் பண்ணது தான். ஏதோ ஆயில் கேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான். அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்காகவே வந்து ஆயில் கேன் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதில் எல்லாமே வந்து இனிமேல் தான் செய்யணும். இது வந்து மாரியம்மன் கோவில், பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து இது மாதிரி போட்டிருந்தாங்க. அழகாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கி ஹேங் பண்ணியிருக்கேன். போன வருஷம் வாங்கினது. இந்த மணி பிளான்ட் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி இதில் வந்து வச்சுருந்தேங்க. இது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே சூப்பராக செவத்துலேயே வந்து பிடிச்சிருச்சு அழகாக. சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து இப்படி விட்டுருக்கேன்.
இந்த மணி பிளான்ட் அப்படி தாங்க ரொம்ப சூப்பராக வருது. இது வந்து மணி பிளான்ட்லேயே இன்னொரு வெரைட்டி. இதுவுமே வந்து அழகாக வந்துட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன கயிறை ஒன்று கட்டி அதில் வந்து அப்படி விட்டுருக்கேன். அது அப்படியே வந்து நம்ம டோர் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இனி அது வளர வளர தான் நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து இன்னொரு மணி பிளான்ட்டோட வெரைட்டி தான். இதுவுமே வந்து அழகாக வந்துட்டுருக்கு. இதுவும் அது பக்கத்துலேயே இன்னொரு கயிறு கட்டி அப்படி நான் விட்டுருக்குறேங்க. இந்த மணி பிளான்ட் வந்து நல்ல பெரிய பெரிய லீஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து அந்த மாதிரி பெரிய லீஃப் இருக்கிறது. இது வந்து ரொம்ப பெருசு லீஃபு. இது வந்து அதிலிருந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அடர்த்தியாக வருது. இனி வந்து இது வளர வளர தான் நமக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லா செடிக்குமே வந்து சூப்பராக வந்து பனானா உரம் தான் கொடுத்துருக்கேன். இந்த பூ வந்துச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் பக்கம் எல்லாமே வந்து அப்படியே செடியில் இருக்கும். அதே மாதிரி இந்த பூ விரியறதுக்குமே வந்து ஒரு 10 days பக்கம்லாம் ஆயிரும். பொறுமையாக விரியும். அதே மாதிரி வாடி போகிறதுக்குமே வந்து பொறுமையாக தான் வாடி போகும். இந்த பூ வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 3 weeks பக்கம்லாம் இருக்கும். அவ்வளோ நாளாச்சு. இன்னுமே அப்படியே இருக்குது. இனி அடுத்தது வந்து இங்கே ஒரு பூ வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த முட்டு வந்து அடுத்த பூ பொறுமையாக விரிவாங்க. அதே மாதிரி ரொம்ப லேட் ஆகும். அது வந்து காஞ்சி போகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கலான் இருக்கேன். அடுத்தது அப்படியே பஞ்சாக ரோஸ் செடியில் எல்லாமே வந்து பூத்துருந்துச்சு. ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டு அதுவுமே வந்து சூப்பராக தலையுது. இனி அடுத்த பூ வச்சுது அப்படின்னா தான் வந்து நமக்கு தெரியும். எல்லாம் வாடிடுச்சு. இனி எல்லாமே இதை கட் பண்ணி விடணும். இதெல்லாமே கயிறு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நானுமே வந்து கயிறு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா எடுத்து கீழே எங்காவது வச்சிடணும். ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம அந்த ஹேங்கிங் மெத்தட். கயிறு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சின்ன ஒரு கார்டன் அப்டேட் தான். அடுத்த வீடியோ சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.